வெல்கம் டு அபிரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் நம்ம வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ் பார்ட் 2, அதாவது ஒயரிங் அண்ட் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ் ஒயரிங்கை வந்து 2 பார்ட்டாக பிரிக்கலாம். அதில் வந்து ஒன்று பவர், இன்னொன்று கண்ட்ரோல். பவர் சர்க்கியூட்ஸ், கண்ட்ரோல் சர்க்கியூட்ஸ் அப்படின்னு நம்ம 2 பார்ட்டாக பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம ரெஃபரன்ஸுக்கு எடுத்திருக்கிற வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ் வந்து சீமென்ஸ் மேக் சினாமிக்ஸ் V20ங்கிற இன்வெர்ட்டர் தான். நம்ம வந்து அது ஒரு ரேஞ்ச் ஆஃப் இன்வெர்ட்டர்ஸ், அதைத்தான் நம்ம ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துருக்கோம். ஏன்னா இந்த வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ்ஸை பொறுத்த வரைக்கும் ஆயிரக்கணக்கான மாடல்கள், லட்சக்கணக்கான செட்டிங் இருக்குது. ஒவ்வொரு மாடல்லையும் ஒவ்வொரு விதமான செட்டிங்ஸ் இருக்கும். நம்ம எல்லாத்தையும் பார்க்க முடியாது. காமனாக ஒரு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா அதை வச்சு மற்ற இன்வெர்ட்டர்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் நம்ம சீமென்ஸ் சினாமிக்ஸ் V20 அப்படிங்கிற இன்வெர்ட்டரை ரெஃபரன்ஸுக்கு எடுத்துருக்கிறோம். அதனுடைய செட்டிங் நம்பர் பற்றிலாம் நான் சொல்ல போகிறதில்ல, பட் செட்டிங்கை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். பவர் சர்க்கியூட். இப்போ ஒரு வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவுடைய பவர் சர்க்கியூட்டுக்கு வந்து 2 விதமாக இருக்குது. என்னென்னா ஒன்று வந்து சிங்கிள் ஃபேஸ் சப்ளையும் கொடுக்குற மாதிரி இருக்குது, 3 ஃபேஸ் சப்ளையும் கொடுக்கலாம். சின்ன சைஸுடைய ஒரு 3 கிலோவாட் மேக்ஸிமம் வரைக்கும் உள்ள இன்வெர்ட்டர்ஸ்லாம் சிங்கிள் ஃபேஸ்லேயும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம், 3 ஃபேஸ்லேயும் ஆப்ரேட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி இருக்குது. அதை விட பெரிய சைஸ் 3 அண்ட் above அல்லது எல்லா ரேஞ்சுக்குமே 3 ஃபேஸில் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். 3 ஃபேஸ் 400 வோல்ட் ஏசியில் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ அதனுடைய கண்ட்ரோல் சர்க்கியூட் பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் சர்க்கியூட்டில் நிறைய வேரியண்ட் இருக்குது. ஒரு 10-11 விதமான வேரியண்ட் இருக்குது. BOP as only control source. BOPனா பேசிக் ஆப்ரேட்டிங் பேனல். அந்த இன்வெர்ட்டரில் இருக்கக்கூடிய பேனல் இருக்கல்லவோ, அதில் டிஸ்பிளே, அதிலே புஷ் பட்டன்ஸ் எல்லாமே இருக்கும். அதை வச்சே ஆப்ரேட் பண்ணுறது முதல் இது. அதுலேருந்து ஆரம்பித்து கண்ட்ரோல் ஃப்ரம் டெர்மினல்ஸ், ஃபிக்ஸடு ஸ்பீட், பைனரி மோட், அனலாக் இன்புட், ஃபிக்ஸ்டு ஃப்ரீக்வன்சி, எக்ஸ்டர்னல் புஷ் பட்டன் கண்ட்ரோல், எக்ஸ்டர்னல் புஷ் பட்டன் வித் அனலாக் செட் பாயிண்ட், PID control with analog input reference, PID control with fixed value reference, USS control, Modbus RTU control. இத்தனை விதமான கண்ட்ரோல் சர்க்கியூட்கள் நம்ம பண்ணிக்கலாம். அவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டி இந்த இன்வெர்ட்டர் வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவில் இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். இப்போ முதல்ல பவர் சர்க்கியூட். ஒரு வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவுடைய பவர் சர்க்கியூட். பவர் சர்க்கியூட் நம்ம சொன்ன மாதிரி சிங்கிள் ஃபேஸ் இன்புட் கொடுக்கலாம் அல்லது 3 ஃபேஸ் இன்புட் கொடுக்கலாம். இந்த பிக்சரில் நம்ம 3 ஃபேஸ் சப்ளை கொடுத்துருக்கோம். 3 ஃபேஸை ஒரு சுவிட்ச் ஃபியூஸ் யூனிட் வழியாக ஒரு காண்டாக்டர் கொடுத்துருக்கோம். அந்த காண்டாக்டரில் இருந்து வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவுடைய L1, L2, L3க்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். 3 ஃபேஸ் 400 வோல்ட் ரேஞ்ச். அதனுடைய ரேஞ்ச் வந்து 380லேருந்து 480 வரைக்குமே கொடுக்கலாம். நம்ம 400, நம்ம இந்தியாவில் உள்ள சப்ளை வந்து 415 வோல்ட், அதை தாராளமாக இதில் கொடுக்கலாம். இந்த காண்டாக்டரை என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த காண்டாக்டருடைய காயில் வந்து நோ வோல்ட் காயில் வந்து 415 வோல்ட் காயில். அதனால் ஒரு ஃபேஸை டைரெக்டாக அதுக்கும், இன்னொரு ஃபேஸை ஒரு எமர்ஜென்சி புஷ் பட்டன் சுவிட்ச் வழியாகவும் நம்ம கொடுத்துருக்கோம். அது என்ன எமர்ஜென்சி புஷ் பட்டன்னா, அது வந்து மஷ்ரூம் டைப் புஷ் பட்டன். அது வந்து நம்ம அதை அமுத்தினோம்னா அப்படியே லாக் ஆயிரும். நம்ம லாக்கை ரிலீஸ் பண்ணி விட்டால் தான் ரிலீஸ் ஆகும். இல்லைன்னா அமுத்தின கண்டிஷன்லேயே லாக் ஆகி இருக்கும். அதான் எமர்ஜென்சி புஷ் பட்டன். அது எதுக்காக அந்த புஷ் பட்டன் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம்னா, இந்த இன்வெர்ட்டர் ரன்னிங்கில் இருக்கிறப்ப, அதாவது பவர் கொடுத்த உடனே அதில் வந்து ஏதாவது ஒரு ஃபால்ட் இருக்குன்னா அது எராட்டிக்காக ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ மெஷினில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிருக்கு, அதை இம்மீடியட்டாக நிறுத்தணும். அப்படிங்கிறப்ப நம்ம இன்வெர்ட்டர் புஷ் பட்டன்ஸ், இன்வெர்ட்டர் கண்ட்ரோல் வழியாக அதை நிறுத்தினா அது அதனுடைய ப்ரொசீஜர் வழியாகத்தான் நிற்கும். அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அப்போ உடனடியாக சப்ளை கட் பண்ணணும்னா இப்படி ஒரு காண்டாக்டரை ப்ரொவைட் பண்ணி அதுக்கு இப்படி ஒரு எமர்ஜென்சி புஷ் பட்டன் வச்சுருந்தோம்னா, ஏதோ எமர்ஜென்சி மாஸ்டர் கண்ட்ரோல் புஷ் பட்டன். ஸோ இதை அமுக்கணும்னா இம்மீடியட்டாக இன்வெர்ட்டருக்கு போகிற சப்ளை கட் ஆயிரும், மோட்டர் ஸ்டாப் ஆயிரும். அதற்காகத்தான் இந்த ஒரு காண்டாக்டரை நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இல்லைன்னா நார்மலாக ஒரு சுவிட்ச் ஃபியூஸ் வழியாகவே டைரெக்டாக கொடுக்கலாம். ஆனால் நம்ம அப்படி கொடுக்கலை. ஒரு காண்டாக்டர், அதுக்கு ஒரு எமர்ஜென்சி புஷ் பட்டன் வழியாக பவர் சர்க்கியூட்டை கொடுத்துருக்குறோம். ஸோ மெயின் சுவிட்ச் ஆன் பண்ண உடனே சப்ளை இங்கே வரும். இந்த புஷ் பட்டனை ரிலீஸ் பண்ண உடனே இதோட NC பாயிண்ட் வழியாக இந்த காண்டாக்டர் ஆன் ஆகி சப்ளை வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவுக்கு போகும்.
அதில் உள்ள கண்ட்ரோல்ஸ் நம்ம ஆன் ஆஃப் பண்ணுறதன் மூலமாக மோட்டோருக்கு சப்ளை போகும். அதே மாதிரி வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவுக்கு எர்த்திங், ப்ரொடெக்டிவ் எர்த் இஸ் அ மஸ்ட். ஸோ அந்த எர்த் கனெக்ஷனும் மோட்டோருக்கு கொடுத்துருக்கோம், அந்த இன்வெர்ட்டர் பாடிக்கு கொடுத்துருக்கோம், மெயின் சுவிட்சுக்கு கொடுத்துருக்கோம். ஏன்னா அந்த எர்த்தும் அதனுடைய சேஃப்டிக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ நம்ம பவர் சர்க்கியூட் பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து இந்த பவர் சர்க்கியூட்டில் சில ஆப்ஷனலும் இருக்குது. அதை நம்ம தேவைன்னா பண்ணிக்கலாம். இது வந்து பேசிக். இதுக்கு மேலே தேவைன்னா லைன் ரியாக்டர். அந்த லைன் ரியாக்டர் வந்து இந்த லைனுக்கும் இன்வெர்ட்டருக்கும் நடுவில் கொடுக்குற ஒரு ரியாக்டன்ஸ், லைன் ஃபில்டர். அது இந்த லைனில் கொடுக்குற ஒரு ஃபில்டர் நமக்கு தேவைன்னா பண்ணிக்கலாம். நாய்ஸ் ஃபில்டர், அந்த மாதிரி ஃபில்டர். அப்புறம் டைனமிக் பிரேக்கிங். இதோட டைனமிக் பிரேக்கிங் யூனிட்னு மாடல், தனி மாடல் இருக்குது. அது தேவைப்பட்டால், ஏன்னா அந்த இன்வெர்ட்டருடைய பிரேக்கிங்காக அந்த டைனமிக் பிரேக்கிங் யூனிட்டை நம்ம தேவைப்பட்டால் பயன்படுத்திக்கலாம். அவுட்புட் ரியாக்டர். இந்த அவுட்புட் ரியாக்டர் வந்து இந்த இன்வெர்ட்டருக்கும் மோட்டோருக்கும் நடுவில் கனெக்ட் பண்ணுறது. அது வந்து அவுட்புட்டில் வரக்கூடிய ஒரு லோடை ஸ்மூத் பண்ணுறதுக்கு ஒரு சோக் மாதிரி அது வந்து பயன்படும். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். பேசிக்காக இது இருந்தாலே போதும் நம்ம இன்வெர்ட்டரை ரன் பண்ணுறதுக்கு. இப்போ அடுத்தது நம்ம கண்ட்ரோல் சர்க்கியூட்டை பற்றி பார்ப்போம். கண்ட்ரோல் சர்க்கியூட் தான் அந்த இன்வெர்ட்டரை பல விதமாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு உதவி பண்ண போகுது. ஸோ இதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம இன்வெர்ட்டர் ஆப்ரேஷனில் நம்ம 100% அச்சீவ் பண்ண முடியும். அது என்ன வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவுடைய கண்ட்ரோல் சர்க்கியூட்னு பார்ப்போம். முதல்ல அதனுடைய கண்ட்ரோல் டெர்மினல்ஸை பாருங்கள். கண்ட்ரோல் டெர்மினல்ஸ் 1 to 19, மொத்தம் 19 டெர்மினல்ஸ் இருக்குது. அது நிறைய குரூப்பாக இருக்குது. அது என்னென்ன குரூப் அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஒவ்வொரு குரூப்பாக சொல்கிறேன். அது என்னங்கிறத பார்க்கலாம். அதில் சில பவர் சப்ளையும் இருக்குது. 0 volt 10 voltனு ஒரு பவர் சப்ளை அந்த இன்வெர்ட்டர்லேருந்தே வெளியில் நமக்கு கிடைக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 0 volt 24 voltனு ஒரு டிசி பவர் சப்ளை கிடைக்குது. ஸோ இந்த ரெண்டு பவர் சப்ளையும் எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, இந்த 0 volt 10 volt வந்து இந்த அனலாக் இன்புட் அனலாக் அவுட்புட்டுக்கு பயன்படுத்துகிறாங்க. 0 volt 24 volt டிசியை வந்து டிஜிட்டல் இன்புட்ஸுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த பவர் சப்ளை தவிர மற்ற டெர்மினல்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அனலாக் இன்புட் 1, இது என்னன்னா இந்த AI1ன்னு போட்டிருக்கோம், ரெண்டாவது டெர்மினல். இந்த அனலாக் இன்புட் 1 என்ன பண்ணுதுன்னா, இந்த 0க்கும் 10க்கும் ஒரு வேரியபிள் ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணிட்டு அதனுடைய மூவிங் கான்டாக்ட் வழியாக A1 கனெக்ட் பண்ணிட்டோம்னா, இந்த வேரியபிள் ரெசிஸ்டர் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதன் மூலமாக இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் கொடுக்கலாம். அந்த ரெஃபரன்ஸ் வோல்டேஜை பேஸ் பண்ணி அந்த இன்வெர்ட்டருடைய ஃப்ரீக்வன்சி இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த அனலாக் இன்புட் பயன்படுகிறது. அடுத்தது அனலாக் இன்புட் 2, AI2 டெர்மினல் நம்பர் 3. இந்த அனலாக் இன்புட் 2 என்ன பண்ணுதுன்னா, இதுதான் காமன் ரெஃபரன்ஸ். இந்த 0 volt இஸ் அ காமன் ரெஃபரன்ஸ் ஃபார் ஆல் அனலாக் இன்புட்ஸ், அனலாக் அவுட்புட்டுக்கும் சரி. ஸோ 0 volட்டும் இந்த AI2க்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 0 to 20 milliampere ஒரு கரண்ட் சிக்னல் கொடுக்குறோம். அது வந்து என்னதுக்குன்னா, இந்த இன்புட் எதுக்கு பயன்படுதுன்னா, பிஐடி கண்ட்ரோலர் உடைய ஆக்சுவல் வேல்யூ. அது என்ன பிஐடி கண்ட்ரோலர்னா, ப்ரொபோர்ஷனல் இன்டெக்ரல் டெரிவேட்டிவ் கண்ட்ரோலர். இது வந்து எதுக்கு பயன்படுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். பிஐடி கண்ட்ரோலருடைய சிக்னல் கொடுப்பதற்கு இந்த AI2 பயன்படுகிறது. அடுத்தது அனலாக் அவுட்புட். அனலாக் அவுட்புட் எதுக்கு பயன்படுதுன்னா, நம்ம இந்த இன்வெர்ட்டர்ல இருந்து இன்வெர்ட்டர் என்ன ஸ்பீடில் ஓடுதுங்கிற அவுட்புட், வெளியில் ஒரு ஸ்பீடோமீட்டர், அந்த பேனல் போர்டில் ஒரு ஸ்பீடோமீட்டர் நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா இன்வெர்ட்டர் வந்து பேனல் போர்டுக்கு உள்ளே இருக்கும், எல்லா இன்வெர்ட்டரும் வெளியே இருக்காது, எல்லாம் பேனல் போர்டுக்கு உள்ளே இருக்கலாம். அப்படி இருக்கிறப்ப இந்த ஸ்பீடோமீட்டரை வெளியில் பேனல் போர்டுக்கு வெளியில் கனெக்ட் பண்ணியிருப்போம். அந்த ஸ்பீடோமீட்டருக்கு 0 to 20 milliampere கரண்ட் சிக்னல் அவுட்புட்டாக இந்த இன்வெர்ட்டர் கொடுக்கும். அது என்னதுக்குன்னா, இப்போ இந்தியாவில் வந்து 50 Hz, நம்ம இன்வெர்ட்டரை மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி 15 செட் பண்ணியிருந்தோம்னா 0 to 20 milliampere ரேஞ்ச் வந்து 0 to 50 Hz ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுக்கு இதில் வெளியில் சிக்னல் வரும். இப்போ உதாரணத்துக்கு 50 Hz அவுட்புட்டில் அந்த இன்வெர்ட்டர் ஒர்க்கிங்கில் இருக்குன்னா 20 milliampere சிக்னல் அவுட்புட்டாக வரும். நம்ம 0 to 20 milliampere ரேஞ்ச் உள்ள ஸ்பீடோமீட்டரை போட்டிருந்தோம்னா அது வந்து ஃபுல் டிஃப்ளெக்ஷனுக்கு அந்த மீட்டருடைய நீடில் காமிக்கும். ஸோ இப்போ வந்து 25 Hzல ஓடிட்டு இருக்குன்னா 10 milliamperesல அதனுடைய அவுட்புட் வரும். அந்த மீட்டர் வந்து பாதியில் காமிக்கும். ஸோ அதில் நம்ம என்ன ஸ்பீடில் அந்த இன்வெர்ட்டர் ஒர்க்கிங்கில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அனலாக் அவுட்புட் பயன்படுகிறது. இப்போ அடுத்தது
PNRS485. இது வந்து RS485 Modbus RTU. இது வந்து ஒரு கம்ப்யூட்டரோட அது ஒரு PLCயோட இந்த இன்வெர்ட்டரை கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி கனெக்ட் பண்ணுறப்ப அதுலேருந்து நம்ம இந்த இன்வெர்ட்டரை ஆப்ரேட் பண்ணலாம். பாருங்கள், வேறு எந்த கனெக்ஷன் இதுக்கு கொடுக்கல, ஒன்லி இந்த ரெண்டு ஒயர் தான். இது வந்து RS485 Modbus சிக்னல். இது வந்து ஒரு இன்வெர்ட்டர் கண்ட்ரோலர், அதாவது ஒரு ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர். அப்படி இல்லைன்னா ஒரு மைக்ரோ சிப் மாதிரி எம்படட் சிப்பு, அப்படி இல்லைன்னா ஒரு கம்ப்யூட்டர், அதிலிருந்து இந்த சிக்னலை கொடுத்து அந்த கம்ப்யூட்டர் மூலமாக இந்த இன்வெர்ட்டருக்கு ஆன் சிக்னல், ஆஃப் சிக்னல், ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடில் ஓடணுங்கிற சிக்னல் எல்லாத்தையும் இதுக்கு கொடுக்கலாம். இந்த சிக்னல் பேஸ் பண்ணி இந்த இன்வெர்ட்டர் ஆப்ரேஷனில் இருக்கும். அதுக்கு இந்த ரெண்டு இன்புட்டும் பயன்படுகிறது. அடுத்தது டிஜிட்டல் இன்புட்ஸ். டிஜிட்டல் இன்புட் 4 இன்புட் இருக்கு. DI1, DI2, DI3, DI4. அதுக்கு DICன்னு ஒரு காமன் பாயிண்ட் இருக்கு. இந்த 4 இன்புட்டுக்கும் ஒரே காமன் பாயிண்ட். அதுக்கு அடுத்தாப்புல இந்த 0 வோல்ட் 24 வோல்ட் DC சப்ளை இருக்குது. இந்த சப்ளையை, இந்த இன்வெர்ட்டரில் உள்ள சப்ளையை பயன்படுத்தியே நம்ம இதுக்கு சிக்னல் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எக்ஸ்டர்னல் DC சப்ளை பயன்படுத்தியும் இதற்கு சிக்னல் கொடுக்கலாம். இது வந்து டிஜிட்டல் இன்புட். இது வந்து 0 to 24 வோல்ட்டில் ஒர்க் ஆகிற மாதிரி உள்ள இன்புட். இதில் DC இன்புட் தான் கொடுக்கணும், DC வோல்டேஜ் தான் கொடுக்கணும். இப்போ இந்த கனெக்ஷன் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, 0 வோல்ட்டை எடுத்து காமனில் கொடுத்துட்டோம். 24 வோல்ட்டை எடுத்து 4 ரிலே பாயிண்ட், 4 ரிலே, ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு ரிலே வச்சு அந்த ரிலேயுடைய NO பாயிண்ட் வழியாக கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பர்டிகுலர் ரிலேயை நம்ம வெளியில் உள்ள எக்ஸ்டர்னல் சர்க்யூட் மூலமாக ஆன் பண்ணோம்னா அந்த ஃபங்க்ஷன் இதில் நடக்கும். அது என்ன ஃபங்க்ஷனுங்கிறது நம்ம டீட்டெயிலாக அப்புறமாக பார்க்கலாம். இப்போ வந்து இந்த டிஜிட்டல் இன்புட்ஸை 3 விதமாக கொடுக்கலாம். ஆக்சுவலி 4 விதமாக கொடுக்கலாம். ஒன்று வந்து ஒரு ரிலே கான்டாக்ட் பாயிண்ட் மூலமாக கொடுக்கலாம். அடுத்தது ஒரு 4 புஷ் பட்டன்ஸ், சின்ன புஷ் பட்டன்ஸை வச்சு அந்த பேனல் போர்டுக்கு வெளியில் அந்த புஷ் பட்டன்ஸை வச்சுருந்தோம்னா, டோரில் புஷ் பட்டன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த புஷ் பட்டனுக்கு இந்த 24 வோல்ட்டை கொண்டு போய் அது வழியாகவும் 4 இன்புட்டும் நம்ம கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கண்ட்ரோலர், ஒரு எலக்ட்ரானிக் கண்ட்ரோலர், மைக்ரோ சிப் அந்த மாதிரி இருக்குன்னா அதனுடைய இன்புட்டை ரிலே புஷ் பட்டன்ஸ் இல்லாமல், ரிலே மெக்கானிக்கல் தான் ஆப்ரேட் ஆகுது, புஷ் பட்டன்ஸும் மெக்கானிக்கல் ஆப்ரேட்டட், ஒரு டிரான்சிஸ்டர், அதாவது PNP அல்லது NPN டிரான்சிஸ்டரை வச்சு அதில் கொடுக்கலாம். இப்போ இந்த கனெக்ஷனில் நம்ம PNP டிரான்சிஸ்டரை பயன்படுத்தியிருக்கோம். அதனால் பாசிட்டிவ் 24 வோல்ட் இங்கே வந்திருக்கு, 0 வோல்ட் காமனாக போயிருக்கு. இதையே இந்த 24 வோல்ட்டை இங்கேயும் 0 வோல்ட்டை காமனாகவும் இங்கே கொண்டு வந்து இது கொடுத்தோம்னா NPN டிரான்சிஸ்டரை பயன்படுத்தி இதுக்கு சிக்னல்ஸ் கொடுக்கலாம். இது இந்த எல்லாமே இந்த டிஜிட்டல் இன்புட்ஸுக்கு நம்ம எப்படி சிக்னல் கொடுக்கணும் அப்படிங்கிற மெத்தட். இப்போ அடுத்தது அவுட்புட். இந்த கண்ட்ரோல் சர்க்கியூட்டில் நம்ம இந்த ஒரு இன்வெர்ட்டருடைய பேனல் போர்டில் ஏற்கனவே ஒரு அவுட்புட் பார்த்தோம். அது வந்து அனலாக் அவுட்புட். இது வந்து டிஜிட்டல் அவுட்புட். அனலாக் அவுட்புட் என்ன பண்ணுச்சு, அனலாக் அந்த இன்வெர்ட்டர் ரன்னிங் ஃப்ரீக்குவென்சியை 0 to 50 ஹெர்ட்ஸுங்கிற ஃப்ரீக்குவென்சியை அதனுடைய ரேஷியோவுக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு இருக்கோ அதை வந்து அனலாக் அவுட்புட்டாக 0 to 20 மில்லி ஆம்பியர் கரண்ட்டில் இதில் கொடுத்துட்டு இருந்துச்சு. இப்போ டிஜிட்டல் அவுட்புட்ஸ் என்ன கொடுக்கும்னா, டிஜிட்டல் அவுட்புட்ஸில் வந்து 2 செட் இருக்குது. ஒரு செட் வந்து என்னென்னா டிரான்சிஸ்டர் அவுட்புட்டு. அதுக்கு DC சப்ளை தான் நம்ம எக்ஸ்டர்னல்லேருந்து கொடுத்து அதுலேருந்து அவுட்புட் எடுத்துக்கிடணும். இன்னொரு செட் வந்து ரிலே அவுட்புட். அந்த ரிலே அவுட்புட்டுக்கு நம்ம DC சப்ளையும் கொடுக்கலாம், AC சப்ளை கொடுக்கலாம், AC 220 வோல்ட் வரைக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். என்ன அவுட்புட் கொடுத்தாலும் அது காமன்லேருந்து அந்த NO வழியாக வரும். நார்மலாக NC இருக்குது, காமன் NO NC இருக்குது, அதன் வழியாக நம்ம எடுத்து கொடுத்துக்கலாம். இப்போ இந்த பிக்சரில் நம்ம என்ன காமிச்சிருக்கோம்னா, ரன் சிக்னல் இந்த டிஜிட்டல் அவுட்புட் டிரான்சிஸ்டர் அவுட்புட் வழியாக வருகிறது. ஸோ நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு பாசிட்டிவ் சப்ளையை இந்த DO1 ப்ளஸ்ஸுக்கு கொடுத்துருக்கோம். அந்த DO1 மைனஸ்லேருந்து எடுத்து ஒரு இண்டிகேட்டர் லேம்ப்பு கொடுத்து அதை வந்து இங்கே நெகட்டிவ் கொடுத்துட்டோம். ஸோ இது வந்து உதாரணத்துக்கு 5 வோல்ட் வச்சுக்கலாம், 12 வோல்ட் வச்சுக்கலாம், 9 வோல்ட் வச்சுக்கலாம், ஒரு பேட்ரி அல்லது ஏதோ ஒரு பவர் சப்ளை, DC பவர் சப்ளை. ஸோ இந்த இன்வெர்ட்டர் ரன்னிங்கில் இருக்கா அப்படிங்கிறத இந்த இண்டிகேட்டரில் தெரிஞ்சுக்கலாம். இந்த இண்டிகேட்டர் எடுத்து பேனல் போர்டுக்கு வெளியில் மாட்டியிருப்பாங்க. ஸோ இன்வெர்ட்டர் திறந்து பார்க்காமலே அந்த இன்வெர்ட்டர் ஓடுதா இல்லையா அப்படிங்கிறது இதன் மூலமாக இன்வெர்ட்டருடைய ஸ்டேட்டஸை நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். அதே மாதிரி இன்னொரு இண்டிகேஷன் தான் ஃபால்ட் இண்டிகேஷன். அந்த இன்வெர்ட்டரில் ஏதாவது ட்ரிப் ஆகிருக்கு, ஃபால்ட் வந்திருக்குன்னா இந்த இண்டிகேஷன். அதுக்கு நம்ம இந்த அவுட்புட் ரிலேயை பயன்படுத்துகிறோம். இந்த ரிலேயுடைய நார்மலாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கண்ட்ரோல் சர்க்கியூட்டில் காமன்லேருந்து NC வழியாக
மொத்த சர்க்கியூட்லாம் ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இன்வெர்டர் நார்மலாக ஓடிட்டு இருக்குன்னா அதில் எந்த ஃபால்ட் இல்லைன்னா அதெல்லாம் ஓடிட்டு இருக்கும். ஏதாவது ஃபால்ட் வர்ற பட்சத்தில் இந்த எல்சி ஓப்பன் ஆகி என்ஓ க்ளோஸ் ஆயிரும். இந்த ஃபால்ட் இண்டிகேஷன் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். மொத்த சர்க்கியூட்ஸ் ஒர்க்கிங் வந்து ஸ்டாப் ஆகிடும். இதுக்கு தான் இந்த இண்டிகேஷன்ஸ் பயன்படுகிறது. ஸோ இத்தனை விதமாக இந்த கண்ட்ரோல் டெர்மினல்ஸை பயன்படுத்தி நம்ம இதை ஒயரியை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதுக்கு அடுத்தால இன்வெர்ட்டரில் பேசிக் செட்டிங்ஸ் வைக்க வேண்டியிருக்கும். நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. சர்வசாதாரணமாக ஒரு 200-300 செட்டிங்ஸ் இருக்குது இந்த இன்வெர்ட்டர்லேயே. நம்ம பேசிக் செட்டிங் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஒரு வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவுடைய பேசிக் செட்டிங்ஸ். செட்டிங் த 50-60 ஹெர்ட்ஸ் செலெக்ஷன். அதாவது அமெரிக்காவில் உள்ள ஃப்ரீக்வன்சி வந்து 60 ஹெர்ட்ஸ், நார்த் அமெரிக்காவில். அதே இது யூரோப், இந்தியாவிலலாம் 50 ஹெர்ட்ஸ், நமக்கெல்லாம் 50 ஹெர்ட்ஸ் தான். ஸோ இன்வெர்ட்டரில் அதை பற்றியா ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு பேசிக் செட்டிங்கை அந்த இன்வெர்ட்டரை பவர் ஆன் பண்ண உடனே முதல்ல இந்த செட்டிங்கை பண்ணிடணும். அப்போ அதனுடைய பேசிக் ஃப்ரீக்வன்சி என்ன அப்படிங்கிறது அந்த இன்வெர்ட்டருக்கு நம்ம ஃபீட் பண்ணிட்டோம். அடுத்தாப்புல நம்ம மோட்டோருடைய ரேட்டட் மோட்டோர் டீட்டெயில்ஸை நம்ம ஃபீட் பண்ண வேண்டியிருக்கும். என்ன காரணம்னா ரேட்டட் மோட்டர் அந்த இன்வெர்ட்டருக்கு தெரியாது. இன்வெர்ட்டர் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 3 கிலோவாட் இன்வெர்ட்டராக இருக்கும். அதில் வந்து நம்ம 1 கிலோவாட் மோட்டரை கனெக்ட் பண்ணியிருப்போம். அப்போ அது 3 கிலோவாட் இன்வெர்ட்டருடைய பேசிக் செட்டிங்ஸ் வேறு மாதிரி இருக்கும். நம்ம என்ன பண்ணியிருப்போம், அப்போ இந்த செட்டிங்கை பண்ணணும். அப்போ 1 கிலோவாட் மோட்டருடைய வோல்டேஜ் எவ்வளவு, ரேட்டட் வோல்டேஜும் கண்ட்ரிக்கு கண்ட்ரி வேரி ஆகும். 380 வோல்ட் 3 ஃபேஸ், 400, 415, 440 இந்த மாதிரி நிறைய ரேஞ்சில் இருக்கும். அதை மோட்டோர் நேம் பிளேட்லேருந்து பார்த்து இந்த வேல்யூவை அதனுடைய செட்டிங் பேராமீட்டரில் செட் பண்ணணும். அடுத்தால மோட்டோருடைய ரேட்டட் ஃபுல் லோட் கரண்ட். அடுத்தால மோட்டோருடைய பவர் கிலோவாட் ஆர் ஹெச்பி. அமெரிக்காவில் கிலோவாட் ஆப்ஷனும் இருக்குது, ஹெச்பி ஆப்ஷனும் உண்டு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிலோவாட் ஆப்ஷன் 50 ஹெர்ட்ஸில் நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா மோட்டர்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் கிலோவாட் ரேட்டடில், மெட்ரிக் ரேட்டடில் தான் இருக்கும். அடுத்தால ரேட்டட் மோட்டார் பவர் ஃபேக்டர். அந்த மோட்டருடைய பவர் ஃபேக்டர் 0.9, 0.8, 0.85 அதை செட் பண்ணுறது. ரேட்டட் மோட்டோர் எஃபிஷியன்சி. அந்த மோட்டோருடைய எஃபிஷியன்சியை நம்ம செட் பண்ணுறோம். மோட்டோர் ஃப்ரீக்வன்சி, ரேட்டட் மோட்டோர் ஃப்ரீக்வன்சி ஆல்மோஸ்ட் 50 ஹெர்ட்ஸ் தான் இருக்கும், 50 ஹெர்ட்ஸ். ரேட்டட் மோட்டோர் ஸ்பீட், அதனுடைய நேம் பிளேட் ஸ்பீட் என்ன இருக்கோ அதை ஆஃப்டர் த ஸ்லிப், நாட் சிங்க்ரனஸ் ஸ்பீட், ஆஃப்டர் த ஸ்லிப். இப்போ உதாரணத்துக்கு 4 போல் மோட்டர்னா 1440, 1440 அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணணும். இங்கே அடுத்த செட்டிங் என்னன்னா ரேம்ப் அப் அண்ட் ரேம்ப் டவுன். இது என்ன ரேம்ப் அப்னா, ரேம்ப்னா ஒரு சாய்வாக ஏறுறது, அக்சலரேஷன் சொல்லுவாங்க. ஒரு மோட்டோர் என்ன ஸ்பீடில் அக்சலரேஷன் ஆகணும். ஏன்னா நம்ம ஒரு கான்டாக்டரில் இதை ரன் பண்ணுறப்ப எடுத்த உடனே ஃபுல் வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம். டைரக்ட் ஆன்லைனில் 0 to இம்மீடியட் ஃபுல் வோல்டேஜ் அப்ளை பண்ணி ஃபுல் ஃப்ரீக்வன்சி கொடுத்தோன்னு என்ன ஆகும், அந்த மோட்டர் வந்து எடுத்த உடனே ஹை ஸ்பீடை நோக்கி ஓட ஆரம்பிக்கும், ஹை கரண்ட் எடுக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த செட்டிங் தான். நம்ம வந்து என்ன ஸ்பீடில் அது ஸ்பீடு பிக்கப் ஆகணும், அடுத்தால என்ன ஸ்பீடில் நம்ம ஆஃப் பண்ண உடனே என்ன ஸ்பீடில் ஸ்டாப் ஆகி நிற்கணும் அப்படிங்கிற ரெண்டையுமே நம்ம இதில் செட் பண்ணிக்கலாம். இந்த செட்டிங்கும் நம்ம பேசிக்காக பண்ணிடணும். இதன் மூலமாக மோட்டருடைய ஆப்ரேஷன்ஸை பேசிக் செட்டிங்கை நம்ம முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு அடுத்தது, இப்போ நம்ம அந்த கண்ட்ரோல் சர்க்கியூட்டில் முதல் கண்ட்ரோல் சர்க்கியூட்டை பார்க்கலாம். நம்ம சொன்னால் 10 விதமான கண்ட்ரோல், 11 விதமாக இந்த இன்வெர்ட்டரை கண்ட்ரோல் பண்ணலாம்னு நம்ம பார்த்தோம். முதல் கண்ட்ரோல் என்னென்னா பிஓபி அஸ் த ஒன்லி கண்ட்ரோல் சோர்ஸ். இதெல்லாம் அந்த பிஓபிங்கிறது இதுதான், பேசிக் ஆப்ரேட்டர் பேனல், அதான் பிஓபின்னு சொல்கிறாங்க. இந்த பிஓபி இந்த பேனலை வச்சு இந்த இன்வெர்ட்டரை ரன் பண்ணுறது. இங்கே பாருங்கள், இதில் வேறு எந்த விதமான ஒயரிங்கும் பண்ணலை, ஒன்லி அவுட்புட் மட்டும்தான் எடுத்திருக்கோம். அனலாக் அவுட்புட்டை ஒரு மீட்டர், ஸ்பீடோ மீட்டருக்கு, அப்புறம் டிஜிட்டல் அவுட்புட் ரன்னிங் சிக்னல், அப்புறம் ரிலே அவுட்புட் வந்து ஃபால்ட்டு சிக்னல். இந்த அவுட்புட் மட்டும்தான் எடுத்துருக்கோம், இன்புட் எதுவுமே கொடுக்கல. இன்புட் எல்லாமே இங்கே ரன் பண்ணுறது தான். ஆல்ரெடி நம்ம பேசிக் ஃப்ரீக்வன்சிலாம் செட் பண்ணியிருப்போம். இதை ஆன் பண்ணால் இன்வெர்ட்டர் ஆன் ஆகும், இதை ஆஃப் பண்ணால் இன்வெர்ட்டர் ஆஃப் ஆகும். இன்வெர்ட்டரை இந்த பேனல் போர்டு மூலமாகவே ஆப்ரேட் பண்ணிக்கிறது. சிம்பிளாக அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு, டேபிளில் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு இதை பயன்படுத்தி பண்ணிக்கிடலாம். நார்மலி ரன்னிங்கில் இதை பயன்படுத்த மாட்டாங்க, ஏன்னா இன்வெர்ட்டர் பேனல் போர்டுக்குள்ளே இருக்கும், மிஷினுக்குள்ளே இருக்கும், வெளியில் இருந்தால் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த கண்ட்ரோல் மெத்தட் கண்ட்ரோல் ஃப்ரம் டெர்மினல்ஸ், பிஎன்பி, என்பிஎன். அது பிஎன்பியா என்பிஎன்னாங்கிறது நம்ம இந்த காமன் 0வை எடுத்து கொடுத்துருக்கோமா அல்லது 24 இந்த காமனில் கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம். 0வை காமனில் கொடுத்துருக்கிறதுனால, டிஜிட்டல் இன்புட்ஸில் கொடுத்துருக்கிறதுனால இது வந்து பிஎன்பி. அதே இது 24 இந்த காமனில் கொடுத்துட்டு 0வை
இந்த சுவிட்சஸுக்கு கொண்டு போயிருந்தோம், அந்த ரிலேஸுக்கு கொண்டு போயிருந்தோம்னா அது வந்து என்பிஎன் மெத்தட். இப்போ வந்து இது பிஎன்பியில் அந்த கனெக்ஷன் இருக்கிறது. அப்போ இதை வந்து பிஎன்பியா என்பியாங்கிறது நம்ம செட்டிங்கில் பண்ண தேவையில்லை. இந்த எதை கொடுத்துருக்கோமோ அதை வச்சு, இந்த காமனுக்கு என்ன கொடுத்தோமோ அதை வச்சு இன்வெர்ட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அனலாக் இன்புட் 1க்கு சிக்னல் கொடுத்துருக்கோம். ஒரு வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ், ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் மூலமாக அனலாக் சிக்னல் கொடுத்துட்டோம். இதன் மூலமாக 0 to 10 வோல்ட்டை நம்ம இதை வேரி பண்ணிக்கிறது மூலமாக 50 ஹெர்ட்ஸாக மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி நம்ம செட் பண்ணியிருக்கோம். அந்த 50 ஹெர்ட்ஸில் எவ்வளோ 40ல் ஓடணுமா, அப்போ இது வந்து 8 வோல்ட் இதில் வர்ற மாதிரி வச்சோம்னா 40 ஹெர்ட்ஸில் அந்த இன்வெர்ட்டர் ஓடும் அப்படின்னு இதில் செட் பண்ணியாச்சு. அப்புறம் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், இந்த பொட்டன்ஷியோமீட்டரும் வெளியில தான் இருக்குது. ஈவன் பேனல் போர்டுக்கு வெளியிலே இருக்கும். ஆப்ரேட்டர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி அது இருக்கும். அடுத்தாப்புல இதில் DI 1 2 3 4ல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 1ல் வந்து ஆன் ஆஃப் கொடுத்துருக்கோம். இந்த ரிலே ஆன் ஆச்சுன்னா இன்வெர்டர் ஆன் ஆகும், இது ஆஃப் ஆச்சுன்னா ஆஃப் ஆகும். அடுத்த 2ல் வந்து ரிவர்ஸ் கொடுத்துருக்கோம். ஆன் ஆஃப், இது வந்து ஆன் ஆஃப் மட்டும்தான். ஆன்னா நார்மலாக இது ஓப்பனில் இருக்கிறப்ப ஃபார்வேர்டில் ஆன் ஆகும், ஃபார்வேர்டில் ஆஃப் ஆகிடும். இது ஆன் ஆச்சுன்னா ரிவர்ஸில் ஆன் ஆகும், இது ஆனில் இருக்கணும். சேம் டைம் இதுவும் ஆன் ஆச்சுன்னா அது வந்து ரிவர்ஸுக்கு ஓடும், இல்லைன்னா இது ஓப்பன் பண்ணால் ஃபார்வேர்டில் ஓடும். இது ஆஃப் பண்ணால் தான் ஆஃப் ஆகும். அடுத்தால ஃபால்ட் அக்னாலஜ்மெண்ட். அந்த இன்வெர்ட்டரில் மோட்டரில் ஓவர்லோடு ட்ரிப்பு ஏதோ ஒரு ஃபால்ட் வந்துச்சுன்னா இந்த ஃபால்ட் சிக்னல் ஏறியும். அப்போ நம்ம வந்து இந்த ரிலேயை ஆன் பண்ணுறதன் மூலமாக, அக்செப்ட் பண்ணுறதன் மூலமாக இந்த ஃபால்ட்டை அக்னாலஜ்மெண்ட் பண்ணி ஃபால்ட்டை ரீசெட் பண்ணிக்கிறதுக்கு இந்த பாயிண்ட் பயன்படுகிறது. டிஜிட்டல் இன்புட் 3. அடுத்தால டிஜிட்டல் இன்புட் 4 வந்து ஜாக் ஃபார்வர்ட். அது என்ன ஜாக்கிங்னா இன்ச்சிங் சொல்லுவாங்க. கொஞ்சமாக லைட்டாக ஓட்டி நிறுத்துறது. அந்த ப்ரொடக்ஷனுக்கு அதை செட் பண்ணுறப்ப ஆப்ரேட்டர் வந்து அதை இன்ச்சிங் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். அந்த ஜாகிங் பண்ணுறதுக்கு இந்த இன்புட்டை பயன்படுத்துவாங்க. அது வந்து ஃபார்வேர்டில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இதை பண்ணுறப்ப அந்த இன்புட் வந்து ஃபார்வேர்டில் மட்டும் ஒர்க் ஆகும். கையை அமுத்திருக்க வரைக்கும் அந்த மோட்ரு ஓடும், கையை எடுத்தால் மோட்ரு நின்றும். நம்ம ஆன் பண்ணால் கூட நம்ம சொன்ன ரேம்ப் அப் ரேம்ப் டவுன் அந்த செட்டிங் என்ன இருக்கோ, எத்தனை செகண்ட் இருக்கோ அதற்கு தகுந்தாற் போல தான் இந்த இன்வெர்ட்டருடைய ஃப்ரீக்வன்சி அக்சலரேட் ஆகுறது, டிக்சலரேட் ஆகுறது இருக்கும். இது வந்து கண்ட்ரோல் ஃப்ரம் டெர்மினல்ஸ். இதில் வந்து நம்ம ரிலேல பார்த்துருக்கோம். இதுக்கு பதிலாக புஷ் பட்டன் வச்சுக்கிடலாம், அப்படி இல்லைன்னா டிரான்சிஸ்டர்ஸ் வச்சு மைக்ரோ கண்ட்ரோலர், மைக்ரோ சிப், அப்படி இல்லைன்னா PLC ஏதோ ஒன்று பயன்படுத்தியும் இதை ஆன் பண்ணிக்கிடலாம். ஸோ இது மூணுமே அவுட்புட் சிக்னல் பேனல் போர்டில் தெரிவதற்காக ஸ்பீட் டிஸ்பிளே, ரன்னிங் அண்ட் ஃபால்ட். இதான் கண்ட்ரோல் ஃப்ரம் டெர்மினல்ஸ் அப்படிங்கிற கான்ஃபிகரேஷனில் நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுங்கிற மெத்தட். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த 2 மெத்தட் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து டைரக்ட் ஆப்ரேஷன் ஃப்ரம் BOP, பேசிக் ஆப்ரேட்டர் பேனல். ரெண்டாவது ஒரு பொட்டன்ஷியோமீட்டரில் ஸ்பீடை செட் பண்ணிவிட்டு ஆன் ஆஃப் ரிவர்ஸ் ஜாகிங், அப்புறம் அதில் ஏதாவது ஃபால்ட் வந்து அதை அக்னாலஜ் பண்ணுறது எல்லாமே கண்ட்ரோல் ஃப்ரம் டெர்மினல்ஸுங்கிற மெத்தட். இந்த 2 மெத்தடையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இன்னும் அடுத்தடுத்த மெத்தட்ஸ் எல்லாமே நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபிரவியின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.